எவ்வளவு கொடுப்பிய? ஓட்டி பார்க்கலாமா? இல்ல இல்ல ஓட்டி பார்த்தா நீ பணம் கொடுக்க மாட்டேன். ஓட்டி பார்க்கமா நான் விட மாட்டேன். நம்மளுக்கு வண்டி வேணாம். நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் ஓட்டி பார்க்க வண்டி எடுக்க மாட்டேன். தம்பி தம்பி ஹலோ சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். ஆமா சார். ஆமா 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 தொழிலை மாத்திட்டா சார் இப்ப. ஆமா ஃபைனான்ஸ் பார்ட்டி தான். வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம் சார். ஆமா சார். பண்ணிடுவோம் சார். சார் எங்க சார் இருக்கீங்க? ஃபைனான்ஸ் விட்டாச்சு. இந்தியன் பேங்க் சார். இப்போ வந்து இது கார் வாங்கி விற்கலாம்னு இருக்கேன். ஆஹா. ஆமா சார். நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்கு. ஆனா டிக்கி அடி வாங்கியிருக்கு. டூம் லைட்டு கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. ஆனா வண்டி ஆகி லீக் ஆகிருக்கு. 30 நாள் ஆயிருக்கு போல. நம்மளோட வண்டி இருக்கு 2006 மாடல். போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். போட்டு புளிஞ்சிருப்பாங்க. டிரைவர் ஒழுங்கான ஆளை பிடிக்க வேண்டியா இருக்கு. சரி பாத்துக்கணும். ஏதோ ஒத்து வந்தா நம்ம சொல்லுங்க. இந்த ஆல் ரவுண்டுக்காரே பல மாடல் இருக்கு. வெட்டிக்காரே சொல்லுங்க. என்ன இதெல்லாம்? நம்மகிட்ட பல மாடல் இருக்கு சார். அவர் யாரு வியாபாரிமா? இப்ப நான் புரோக்கரா? புரோக்கரா? மாமா பையலா? சரி சரி அதே கரெக்ட்டா சொல்றேன். பொம்பளை விஷயம் போறாங்க அத்துபடி சொல்றாங்க. ஒன்னு இருக்கு. ஆனா இது டவேரா மாதிரி இருக்கு. பாப்பா டூம் லைட் தான் பவர் கம்மியா இருக்கு. இவர் வாயிலே தோஞ்சிருப்பாரு போல தெரியும். நமக்குள்ள டூமோட அவளுக்கு பல வேலை பார்த்திருப்பாரு போல வாயிலே. சரி என்ன நடந்தா மஞ்சருங்க என் பொழப்ப பார்க்க விடுங்க. நானே என் பொழப்ப தான் பார்க்கறேன். ஃபைனான்ஸ் பார்ட்டி நான் பேசிக்கிறேன். இருங்க சார். உங்க ஜவுளியப்பு இருக்கு இல்லையா? விட்டு போய் வையா. கோஜிராஜா சார். ஆளே இல்ல ஆறுன்ற மாதிரி ஆளே இல்ல. ரைட் நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. நான் உன்ட பிரச்சனை பண்ணவே இல்லடா. நான் தரங்க ஃபைனான்ஸ் பார்ட்டிட்ட ஏய் லூசு பையலே கிறுக்கு பையலே நான் பாட்டுக்கு தான ஆடிட்டு இருக்கேன். சார் இருங்க சார். இங்கறா. ஏய் செனத்தவள. உங்கள சொல்லல லூசு முண்டாடி. சரி வைக்கிறேன். ஆமா ஆமா இவன் கிறுக்கு பையவளவுல இருக்கே. நீ லூசு முண்டைங்கறியா? வாய் வரைக்கும் ஓதம் தள்ளி கிடக்குது. ஏம்பா ஏன் வேலைய பார்க்க விடு. என்ன உன் வேலை? அம்மா நான் ஃபைனான்ஸ் பார்ட்டி. சரி. முதல்ல வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப வட்டி குட்டி போட்டுச்சு. இப்போ வண்டி வாங்கி விற்கிறது. அதான் பேசிக்கிட்டு நீங்க இடையில பேசியிருந்தாரு. ஒரு கஸ்டமர் போச்சுன்னா என்ன செய்ய போறோம்னே தெரியல. கஸ்டமர் இங்க என்ன நக்கறதுக்கா வந்து இங்க நடு ரோட்ல நின்னு பேசுற கஸ்டமர்கிட்ட ஓரமா போய் நின்னு பேசு. என்ன வாயை புளக்குற? அடக்கொடக்கமான பிள்ளைங்க. தான் சார் எப்படி முண்டாடாவ? ஏங்க அடக்கொடக்கமான பிள்ளைங்க. நக்கறதுக்கு புடுங்குறதுக்கு பொம்பளை எப்படி ஆடி பேசுவாங்க? அப்படிதான் பேசுவேன். எப்படி நம்ம நாடகத்தை எப்படி ரசிக்கிறாங்க? ஆமா. நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் மகாலட்சுமி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா. நக்குறாங்க புடுங்குறான்னு சொல்லிட்டு நாடகமே குட்டி வச்சுறாங்க. ஜவுளியத்துக்கு நீ பேசக்கூடாது. நான் ஆடிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன இங்க வேலை? உள்ள போறத வெளியில வெளியில போறத உள்ள போட்டு கிறுக்கு பயலே. நான் கிறுக்கன் தானே. லூசு பயலே. அறிவு கட்டவனே மானம் கட்டவனே. என்னடா உனக்கு வேலை? உனக்கு தான் பேச தெரியுமா? இங்க பேசாத. உனக்கு தான் ஆட்ட தெரியும். நீ ஆட்டாத. அவன்ட போய் ஓட்டு. வேற கிறுக்கு பிச்சிருக்கிட்ட பேசு. நீ என்னத்த கலக்குற? நான் மிரட்டல. நான் பெரிய ஆளு தான்டா. அதேதான் மறுபடிக்கு உரசு. டூம் லைட் லேசா உரசுதுடா. இங்க வாடா டேய். இது எந்த ஊரடா சட்டை அப்படி போடுவாங்க? இது 2026 புது மாடல். எங்க திரும்புங்க. அடியே ஆத்தி. ஐயா எனக்குள்ள வண்டி விக்கிறோம்னு சொன்னீங்கல. நான் தான் ஃபைனான்ஸ் பார்ட்டி. வண்டி என்ன வண்டி? ஹோண்டாவா ஹீரோவா? ஐயா நம்மகிட்ட வந்து இது இருக்கு. எது இருக்கு? பொலிரோ இருக்கு. பொலிரோ வேணா. ஒரு டவேரா இருக்கு. டவராவா? ஆமா பொலிரோன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சுமே. ரொம்ப இங்கேடா பிடிக்குற. பொலிரோ வண்டியை பாருங்க. ஆனா வண்டி லீக் ஆகிட்டு இருக்கா. வண்டி சூப்பர் புது மாடலா? புது மாடல் 2006. ஆனா ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கு. ஆயில் லீக்கா? கொஞ்சம் 3 நாள் ஆகுதா? ஆயில் லீக்னா விலை குறைச்சு தருவியா? ஆயில் லீக்னா விலை குறைச்சு தருவியா? ஐயா விலை குறைச்ச நீங்க ரேட் நீங்க ஒத்து வந்தா வாங்கிக்கிறங்க. ஆனா ஒரு டூம் லைட் இந்த வண்டியை காலி இந்த வண்டி. ஆனா சாக்கு சட்டை ஓட்ட வேணா இன்னைக்கு தான நான் பாக்குறேன். நானும் பார்த்தேன். இப்படி சட்டை ஓட்டு பார்த்தது இல்ல. ஏன் வார்த்தை போடுறான்? வண்டிக்கு அந்த வண்டியை காலி டூம் லைட் இங்க பெருசா இருக்கு. இல்ல வெண்டலுமே இந்த பணியை முறப்படாரா. சரி மாத்தி நடிச்சாச்சா நம்ம பேமஸ் ஆறோம் பார்த்தா. நீ இதே இப்ப கரெக்டா இருக்கான் பாரு. வண்டியை தரீங்களா? வண்டி எடுத்துக்கங்க. என்ன காசு கூட வரும்.
வண்டி சீட்டு பெல்ட் போடணும் வருங்க. சீட்டு பெல்ட் வேணாம், உங்க பெல்ட் வந்துடாம. ஆனா நீங்க வண்டி ஓட்டுற மாதிரியே தெரியும். அங்கே இங்கே அடிக்கிறான்டா. வண்டி எடுத்து கொடு. வண்டி எடுப்பேன் சத்தம் இரியா, அவசரப்படாத. அம்மா வாமா, வண்டி வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஐயோ வண்டிக்கு மண்டை. யோ வண்டி வாங்குறதுன்னா வண்டியை பாருங்கய்யா. நீங்க என்ன பொம்பளை குண்டியா பாத்துட்டு இருக்கீங்க? பவரா இருக்குமா? அப்பா நீ என்னடா மாடை காலை ஆக்கி போடுவ, மாசமாக்கி போடுவ அவள. ஐயோ நீ ஒரு லக்கில் நில்லுமா, வண்டி வாங்குறதுக்கு தான் வந்திருக்காரு. இங்க நில்லுமா. வண்டி டியூல போறீங்களா? என்னடா கிரகம்டா, என்னடா மொத்த ரேட்லயும் போடலாம், நின்றும் போடலாம். இல்லைன்னா ஒரு பெஞ்சு வாங்கி போட்டுக்கிறங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கருமா. தலைவா வண்டியே கொடுக்குறீங்களா? ஆமா பணம் கட்டவா? பணம் கட்டினா லூச்சு முண்டா, முகத்தை பாரு, இங்கே பார்க்காம கொடுக்கறதா வந்திருக்கேன். சீட்டு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தேன். அவன் தான் பணம் கட்டறேன்னு சொன்னால பணத்தை வாங்குறேன். இருமா பேசிக்கிட்டு ஒப்பம்ல இரு தத்தாரி பேசிக்கிட்டு. பணத்தை வாங்கு. உனக்கு பணத்தை கேக்குறாயா, எவ்வளவு கொடுப்பிய? ஓட்டி பார்க்கலாமா? இல்ல ஓட்டி பார்த்தா நீ பணம் கொடுக்க மாட்டேன். ஓட்டி பார்க்கமா, நான் விட மாட்டேன். நம்மளுக்கு வண்டி வேணாம். நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் ஓட்டி பார்க்க வண்டி எடுக்க. தம்பி தம்பி, ஒரு வியாபாரம்னா ஒருத்தர் வண்டி வாங்குறாருன்னா முதல்ல அவர் வண்டி ஓட்டி பார்த்து அந்த வண்டி நல்லா இருந்தாதான் அவர் வாங்க முடியும். ஓ இஷ்டம் இதுக்கெல்லாம் வாங்க முடியாது தம்பி. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இல்லம்மா, நீ என்ன மாதிரியே தான் இருக்கிற. உன்னை ஓட்டி பார்க்க சொல்றேன். அண்ணே உன்ட கையில காசு இருக்காளே, இந்தால என்னன்னு காசு கொடுத்து. நீங்க எப்படியே மானத்தை கவுசருக்குள்ள என்ன கைய விடுற? அட வெள்ளி அருணா போட்டுக்கயா. வெள்ளி அருணா போடல, ஓம்ட அருணா கம்பிக்கு வர. சைனா கலர் என்ன சரி, அங்க என்ன உள்ளுக்க மசுறதே. அட வெள்ளி அருணா போட்டுக்கயா. அது இல்லையா, உள்ள கீயர் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இல்ல, வண்டி கீயர் போடணும்ல. பூரா ஆமா அம்மா வா. வண்டியில பெட்ரோல். ஏ வாங்க. வண்டியில பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் ஆயில் கொஞ்சம் லீக் ஆகுது, இப்ப 3 நாள் ஆகுதான். விடு கூட ஓட்டி பாப்பா. இல்ல நான் ஓட்டி பார்த்தா நீ காசு கொடுக்க மாட்டேன். ஏய் காசு மொத்த பணம் கட்டு. காசை வாங்கு, காசை வாங்கு. என்ன ஏமாத்தலாம் நினைக்காதயா? தலைவா காசே இல்லனாலும் பரவாயில்லை, எங்க அப்பா 25 சென்ட் விட்டுருக்காரு. அந்த 25 சென்ட் மொத்தமா கொடுக்குறேன். இதுல விடு, 25 சென்ட்ல எனக்கு பத்தாது. 25 சென்ட் விரியலாம் இல்லையா? சென்ட் விரியலாம் இல்லையா? ஆனா சென்ட்ல விட்டுருவியா? நீனாச்சி அது மட்டும் நல்லா தெரிஞ்சு உங்களை பார்க்கல. சென்ட்லயே விடுவேன். தம்பி அங்க இருக்கடா லேடிஸ், அங்க இருக்கடா, இங்கே வரான்டா போற அங்க. அவன் பெரிய வானவில் பாய்ஸா இருப்பான் போலடா. டேய் குண்டா வானவில் பாய்ஸ் போல. அவன் ஆம்பளை பார்த்து நாக்கு இப்படி நக்கறியா? எனக்கு பொம்பளை தேவை இல்ல. இல்ல நான் ஒதுங்க போறேன். டேய் உன்னோட நாடாத்துக்கு வர வச்சுல குண்டி எடுத்து போய். என்னடா காத்து அடிக்கறானா இல்ல உன் பின்னாடி நின்னு டேய் நடிக்கிற பேர் இங்க. ஏய் வண்டி ஓட்டி பார்க்கணும்னா காசை கொடு, அப்புறமா நீ பேசு சரியா? காசு ஒரு லப்ப பையன் பேசுற. ஏய் இங்க தான் வச்சிருக்கேன் பணம். பணம் வச்சிருக்க. என்னடா என்னடா காசு ஆளே ஒரு சைஸா இருக்கே. என்னடா என்னடா ஆப்பிரிக்கா காரனாட்டம். கூட ஓட்டி எடுத்துக்க. இல்ல இல்ல அங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல அவன் போய் சொல்ல மாட்டாமா, கையை விட்டு பாருமா. நீ விட்டு பாரு. விடுமா, அத இந்த ஆளு நானேமா உள்ளாலுமா. உள்ள பாம்புக்கு முகத்தை பாம்புல நீ கையை விட்டு பாத்துக்கணும். போச்சுடா போச்சுடா போச்சு. தேவையாடா லூசு பையலே, நான் சொன்னேடா கேவலம் முட்டை பையல கேட்கறியாடா? ஏய் மாமா உள்ள வெறாமீன் இருக்கு. விராமன் இல்ல ஊது சுருட்டடி லூசு முண்டை. விராமன் அது ஊது சுருட்டு. ஆனா என்ன பாம்பு எடுத்தாலும் கூட பொழைச்சுக்கலாம். இந்த ஊது சொரட்டை கடிச்சிச்சு கிழிச்சே விடு. ஏய் கத்த மாதிரி தெரியாது. அடி சிறுக்கறத எடுத்து 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 இங்க வாப்பா. அப்பா நீ மாஜமா யாரம் பொட்டு வச்சு. இல்லம்மா, அவர் ஆமா உங்களை பார்த்தோன்னா பாட்டு வருது. அடி சிறுக்கறத சிங்காரி. பாத்தியா அவன் குண்டிய தோடுறான். இது குண்டிய தான தொட்டேன். வண்டி டிக்கி நல்லா இருக்கு. இந்த குண்டி என்னத்துக்குடா காப்பு காய்ச்சி போயிருமா? அங்க இடிச்சிட்டு சந்தோஷப்பட்டேன்னா ரைட்டு. என்ன எடுத்து என்ன கிட்டிதான் அடிக்கலாம். ஏய் சூத்துவத்தி பையலே, அம்மா நெடுந்தூரம் போக வேணாம். அம்மா நெடுந்தூரம் போக வேணாம். பாட்டு பாடி நான் தாண்டா ஆடணும். நீ என்னடா அடிக்கிட்டு இருக்க? நெடுந்தூரம் போக வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம்.
குட்ட புள்ள வந்து ஆட சொல்ல அப்புறம் காலையில் காசு தர மாட்டேன். ஆடி தொழில் ஆண்டி போட்டு அவர் தான் வண்டி பேசுறதுக்கு வந்திருக்காரு. நெருங்கி அடி. ஐயா எவ்வளவு தருவிய? உனக்கும் தர மாட்டேன். சரி எவ்வளவு தருவிய? சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கியாடா? சொல்லிருக்கேன். நீ அந்த அழுகுற. தெரிஞ்ச ஊரா காலையில காரியம் என்ன பொம்பளை கட்டி பிடிச்சாடாம ஆடுறேன். டேய் கட்டி பிடிக்கலாம்டா. அவளுக்கு கருப்ப பைய இல்லடா. அவளுக்கு கருப்ப பைய இல்ல. சுருக்கு பைய கூட அதுக்குறோம்டா. சுருக்கு பையனுக்கு டொங்காஸ் போடுவாங்க. ஏய் நீ வரும்போதே காரிய வெடி சந்தையில வாங்கிட்டு வர வேண்டியதானே மயூர் மகனே. அது நம்ம வந்து இப்ப என்னத்த சிங்கினா சிங்கியாட்டியா சிரிச்சா நெத்தியாட்டியா இல்லைன்னா கையாட்டியா சிங்கினா சிங்கியடி சிரிச்சா நெத்தியடி. அதுக்கு அவன் பரவாயில்ல போல தெரியுது. நீ ஒரே நக்கு போடாங்கிட்டு நிக்கவே மாட்டேன். அதுக்கு மருந்து இவள்கிட்ட தாண்டா இருக்கு. அவனுக்கு இசுவத்து வெட்டின மாதிரி மருந்து உங்கள்கிட்ட தான் இருக்கு. அங்க போடா. ஏய் நான் கூட இன்னைக்கு மழை வந்து கெடுத்து போறதாக நினைச்சேன். இல்ல இல்ல ஏய் சுமதி உன் கட்ட சாந்தி அடையானதே. சுமதிக்கு என் சொத்தும் தர்றேன். உன் ஜூத்தை இவன் கேட்க போறான். அத்தங்கர ஓரத்தில அத்தகர ஓரத்திலே தம்பி ஏய் அங்க நோங்குதுல வண்டி. அவன் ஒரு நோக்கமா தான்டா தெரியறியா. இல்ல இல்ல இன்னுமே உனக்கு வரல. இரும்புல தான் ராடு வீடு போட்டு வரணும். ஆமா நீ எனக்கு பயந்து கிடக்கடா. நீ ஆடுறா அவனை வேடிக்கை பார்க்க சொல்ற. இல்ல நாளைக்கு மருதங்குடிக்கு வர சொல்லியிருக்கேன். இதுக்கு தான் வர சொல்லியிருக்கான். நான் ஒண்ணுமே புரியல. உன்னை எதுக்கு கூட்டு வந்தேன்? நீ ஏன்டா நீ உன்னை எதுக்கு வந்த? வண்டி வாங்கத்தானே வந்த. இங்க குண்டிய தடவிக்கிட்டு இருக்கா. வண்டியை ஓட்டி பார்க்கல புடிச்சு தானே பார்த்தேன். புடிச்சு பாப்போம் சொல்லு. அப்புறம் வந்து ஸ்டேரிங்க லேசா கை வைக்குவானுங்க. அப்புறம் ஆரன் அடிக்கலாம் அமைக்கி பாப்பேன். ஆரன் அங்க அதுக்கு அடிக்கிறேன். ஏ பாகான ஏ பாகானே ஏ அலமரோ அலமரோ. அத்தங்கர ஓரத்திலே நேரத்திலே அத்தகர ஓரத்திலே அந்த நேரத்திலே வர குத்ரா குத்ரா வர. ஏமா ஏமா இருமா. உனக்கு இவ்வளவு கோவம் ஆகக்கூடாதுமா. ஏய் இருமா வருஷம் சொல்லியா. வண்டி வாங்க வந்தவன மட்டும் அந்த வாங்குற. வண்டி விக்கிறவனுக்கு நீ என்னமா இப்படி பண்ணிட்டு அவன் இருக்க? ஒரே அடியில அனாமத்தமா செத்து போயிருவாடா. வண்டி வாங்க வந்தவன் ஒரு அங்க பாரு அங்க ஓடிட்டியாம் பாரு. அங்க பாரு எனக்கு என்ன ஒரு அடியில அவன் செத்து போயிருவான். இவன் சினத்தவள மயிறு. ஏய் பேச விட்டு பேசிட்டு ஒப்பன வழி. மாமா பையல பேச விடுவேன். நீ செஞ்ச வேலை தப்பு. மாமா வேலை தான். உன்னை என்ன மாமா வேலை தான் பார்க்க போறேன். அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. இப்போ ஏன் அங்க ஏறி அடிக்க விடாது தெரியுமா? ஏன் இப்பதான் பொலியற வாங்கியிருக்கேன். ஏறி அடிக்கலாம்னு. சீ ஓடா லூசு பையல. சைக்கிள் தான் இருக்கு. அதனால தான் அங்கே அந்த கடுப்பு. அப்படிலாம் இல்லையா. இந்த பையன் நாடகம் பார்க்க வந்து இவன் ஒண்ணும் தம்பி தெரியாத மாதிரி தம்பி அப்படியே உட்கார்ந்து. பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? மரியாதையா வந்துரு. ஆத்தா 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 அப்படியே உட்காருப்பா. இங்கிட்டு வாங்க. என்ன இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ. வளரோ பெறையே தேயாதே இனியோ. மருதமணி அவுட். ஏய் தம்பி இருப்பா. அப்பா மாமா வந்திருக்கேன்டா. ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி தெரியலையாப்பா. இல்ல முண்டை இது நான் இதுக்கு பக்கத்துல உரசிருக்கா. அது நான் ஆடி போயிருக்கு.
ஒண்ணு நீ பாடு இல்ல சீசன் முடிஞ்சு வச்சு இல்ல விடுறா. நீ பின்பாட்டு அவர் பாடுவாரு, நீ பாடு, நான் நீ சொல்லு. மலரு மலரு இல்லப்பு அண்ணாத்த பாத்தியா அம்மா கிண்ணத்தை காட்டியா ஆசைய காதுல தூது சுயமரியாதை. அவன் ஒளிஞ்சு முடிச்சு விளாடுறேன். நீயே ஆடிட்டு போ, காலையில காசு மஸ்த வாங்கி தருவேன். சரி கோச்சுக்கிறாரியா ஊமை குத்தா குத்திட்டு போ, காலையில சும்மாவே போ. மகாபிரபு நீங்க அண்ணே இங்கேயா இருக்கீங்க? கோச்சுக்கிறாரியா நீங்க ஒரு குத்துங்க. இங்கிட்டு வாங்க, நாராத்துக்கு வந்தா நீங்க குத்துங்க. சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர பப்புனாக நடிக்கும் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு டி வேப்பங்குளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. டான்ஸ் அவர்களுக்கு டி வேப்பங்குளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. துண்டவா வைக்க சொல்லிருக்காங்க. பாரு கெடாத்தே ரெடியா நிக்குது. பேசு. இல்ல ஒரு துண்டு மாலை ஓட்டு 70 ரூபா ஓட்டு வாங்கினதுக்கு 30 ரூபாய்க்கு ஒரு துண்டு எடுத்துருக்கலாம் அழகா. எதுக்கு? அடுத்த நாடகத்துக்கு வாக்கெட்டு கட்டிட்டு வெளியில வர்றதா? பெருமையா சொல்லி ஏய் உன் கொட்டை உடச்சு விடுவ. எங்களுக்கு மாலையை நீ ஹலோ வித்து ஹலோ சொல்லுங்க. கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா, கிருணி ஏத்து. ஹலோ திருநீர் ஏத்துறதான் கிருணி கிரீனு ஏத்து. கொஞ்சம் ஊம்பர் வை. ஆம்பளை ஏய் ஊம்பர்ரா ஊம்பர் இல்ல. ஊம்பர் என்ன நீ இப்ப போற, நான் இம்மு போட்டேன். இம்பு போடக்கூடாது, அப்புறம் எல்லாம் வரிசையில் வந்துருவாங்க எங்களுக்கெல்லாம். ஹலோ ஹலோ இப்போது அண்ணன் முன்னாடி 2 வார்த்தை பேசுவார். 2 வார்த்தை தானா? 2 வார்த்தை பேசுவார். இங்க கூடி இருக்கிற கூடி பேசுறா நாடகத்தை முடிக்கணும். எப்ப பேச இப்ப முடிக்கணுமா? முடிக்க சொல்லிட்டாங்க. தங்கமா போச்சு. அவ வந்துட்டு வா கிளம்புங்க. காது கொடுக்க மாட்டான் முண்டை, காது கொடுக்க மாட்டான். ஒரு முக்கியமான வேண்டுகோள், அந்த அண்ணாலாம் கொஞ்சம் தள்ளி உட்காருவீங்களா? பெண்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார்றதுக்கு. ஆமாம், கொஞ்சம் அந்த நடுவில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி இப்படி உட்காருவீங்களா? எங்கிட்ட தள்ளி உட்கார? எங்கிட்ட தள்ளி உட்காரணும். தனிதானே வேணா, இடம் இல்லாம உட்காந்துருக்காங்க. அதே கலக அப்பல அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. புறம் போய் படுத்துட்டாங்க ஒருக்கப்பா. புதன்கிழமை கூட படுக்கணும்னு செவ்வாய்க்கிழமை மேல படுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மலர் மாலை, பூ மாலை மலராது நாரில் கோர்த்த மாலை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய டி வேப்பங்குளம் கிராமத்தவர்களுக்கும் விழா கமிட்டியார். ரொம்ப ஆட்டாதம்மா. ஒன்னும் இல்ல, மாடு காலைக்கு தெரியுது. மாடு காலை தெரியுது, மாடு காய அடிச்சாச்சு. போ அங்கிட்டு போயிரு. அங்க காய அடிச்சாச்சா, நம்ம கிட்ட ஒரு காய ஏ யார் அளவு பாக்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது குஞ்சம் பிடிச்சா ஐயா குஞ்சம் அந்த புள்ள பூ கட்டுறதுல வேறாத்தாள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கிராமத்தவர்களுக்கும் இந்த விழா கமிட்டியார்களுக்கும் இங்கே கூடி இருக்கின்ற பொம்பளை அவனுக்கு போக சொல்லுவா. பேச்சே வருது இல்லை எனக்கு. பொம்பளை இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்குது. பேசுவாருமா. ஏய் போடா வாடான்ற ஆம்பளை பார்த்து வண்டி வாங்க. ஆ எனக்கு ரொம்ப வீக்காத்தான் இருக்கு. நீ என்ன கையெறியா அடிக்கிறீல்ல? கையெறியா தான் அடிக்கிறேன். மலர் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தி ஐயே பொன்னாடை பத்தி தெரியாது உனக்கு. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த வேப்பங்குளம். ஏய் ஆறா நீ எப்ப தாண்டா பேச முண்டை பேச்சு சொல்லடா. இந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் கட்டி போறியா? இது வேணுமா? வெளியூரில் வந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனது அருமை சொந்தங்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும்
என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தில் அடுத்து என்ன சொல்லணும்? அடுத்து அந்த அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சு ஆல்ரவுண்டு முடிஞ்சு. நம்ம 2 பேரும் வேலை 10,000 திட்டமா போய் சாமான வித்துட்டு ஊம்ப போனேன். அங்க வாடா முண்டை. நீ கூட்டி வந்து அவன் அடிச்சிட்டு கிடக்க. விடுறா ஏதாவது சாப்பிட்டு போறாங்க. நம்ம தான் சாப்பிட முடியல. சாப்பிடவும் சாப்பிட்டு போறேன். தம்பி கைப்பட்டு. நம்மகிட்ட வந்து போறாம குணம் எப்போ இருக்காது. இந்த நாடகத்தை இந்த வேப்பனத்துக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த வழக்கறிஞர் அவர்கள் ஐயா அண்ணா ஐயா உங்க பேரு என்னன்னு வருவதற்கு அவதான வாய்ப்பு கொடுத்தாரு ஐயா கார்த்தி சார் அவர்களுக்கும் இந்த கிராமத்தார்களும் என் சார்பாகவும் ஏய் விடு சாப்பிட்டு போறாங்க விடு நம்ம சாப்பிட்டா சமைக்க முடியாது நம்மளுக்கு எதுக்கு அது வம்பா விடு விடு யாருனாலும் சாப்பிட்டு போட்டு அவன் சாப்பிட்டா நன்றி நன்றி வணக்கம் தம்பி விருதாங்க கார்த்தி இப்படி இப்படி தட்ட சொல்றாங்க கார்த்தி. ஆமா முதல்ல இப்படி தட்டுவாங்க அப்புறம் இப்படி தருவாங்க. ஐயா சொல்லுங்க. நன்றி வணக்கம். வாகான யால மரமா வாகான யால மரோ அலமரோ இவன் தானே சொன்னா பொம்பளை ஆட விடுறாடா அடிக்கிறோம்னு இப்ப சொல்றேன். நீ போ நீ நான் பக்கத்துல விட வேணும் என்னை பிடிச்சிட்டு ஏறி அடிக்கலாம்னு. வாகான வர்றீங்களா இப்ப என்ன? அந்த யூடியூப் எடுக்கிற 2 தம்பி மேல வாங்க. அக்கா கோபப்படுறாங்க. இங்க வாங்கனே. அவ கோபப்படுறாங்க வேற ஆள ஏறி அடிக்கலாம்னு. நான் மாத்திரை ஓடாம வந்துட்டேன். முடிஞ்சு உன் டைம். நீ ஆடு. இல்ல நீ ஆடு. முன்னாடி ஏறாளா? அம்மா முன்னாடி செய்யணுமா? முன்னால ஒரு அடி. உனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கணும் எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கணும். நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல் நீ அப்படி பண்ணு நான் இப்படி பண்ணுறேன். உங்களை எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் ஐயா இப்பதே மாத்திரை போடலையா விரைச்சுக்குச்சு ஒரேதா. அந்த பாட்டு நான் படிக்கல. பாட்டு படிக்கல. சரியா அந்த பாட்டு படிச்சா கராட்டை மாதிரி கட்டி பிடிச்சி அடிக்கலாம். நீ என்ன சரியா முதல்ல மாலை கரெக்டா ஆட்டுக்குட்டிக்கு போட்ட மாதிரி இருக்கு. ரெடிமேடு சட்டடா ரெண்டாவது. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கண்ணமே. எங்கும் புகழ்த்துவங்க
சோடா பாட்டில் ஏய், தாலி. டாமி, அப்பவே டாமி. நான் சொன்னேன். ஏ மாப்பிள என்ன தொங்கிருச்சு மாப்பிள அந்த ரிவிட்டால் பாட்டில் கொடுறா மாப்பிள. வேகமா தண்ணி வந்துருச்சான். நம்ம கம்பெனி தானாடா? வேகமா தண்ணி எடுத்ததுல கடா போட்டு ஓட்டையா போச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரமுன்னு. எங்கு புகழ்ந்து இல்ல இல்ல அவங்க தொழில் சாமான கும்பிடுறாங்க. நான் முன்னால் அடிப்பேன், அவங்க பின்னால். அதனால இல்ல எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. உண்மை உண்மை. அவங்க தாமனத்தால தொட்டு கும்பிட்டா. கும்பிடணும் கும்பிடணும். உங்க தாமன அப்புறம் தொட்டு கும்பிட்டா அப்புறம் அந்த தாமன தொட்டு கும்பிட்டா. எங்கும் புகழ்த்துவங்க. மாத்ரா இங்க வா. இது என்ன ஆட்டம்? இது என்ன ஆட்டனே? இது என்னடா ஆட்டம்? என்னடி சொல்ல வரா? என்னடா இது ஆட்டம்? இது வந்து இடிச்சு இடிச்சு போடுறது. எதுல போடுறது? தௌசண்ட் கழிச்சு வாங்க. எதுல போடுறது? என்ன நடக்குது இங்க? தௌசண்ட் வந்துருச்சா? சரி, காதல் பண்ணலான்னு இருக்கேன். ஹலோ. யாரும் எதையும் மாத்தலையே. இல்ல இல்ல யாரும் பார்க்கல, குண்டியை மட்டும் தான் பார்த்தாங்க. வேற வேற. நீ சுதிய பிடி. உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கு. ஹலோ ஹலோ. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு தம்பி அப்பா கூப்பிடுத்து உடனே அப்பா கூப்பிடுத்து வீட்டுக்கு போ. வீட்டுக்கு மாட்டுக்கு கண்ணு குடிக்க தண்ணி வைக்கணுமா? உன்னை அம்மா கூட்டிச்சு. நான் போயிட்டா நீங்க ஜோலி வைக்கலாம்னு. வார்த்தையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? குத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணு. அவனுக்கு நான் வந்து என் உடம்பு வந்து செவர் மாதிரி இருக்கும் போல. அதுல வந்து சாய்னா எனக்கு அரிக்குங்க. எப்படிதான் மாட்டிக்கிருக்கான் தெரியல. காதல் இந்த காதை வாங்கிட்டு போங்களா அரைச்சாலும் பரவாயில்ல. தெரிஞ்சிட்டே கூட அல்ல அப்பவே. ஆனா காதை வாங்காம போக மாட்டேன். காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல் இடையில் 2 கோடு. அதுதான் ரொம்ப போடு போடு உன்னை தாண்ட மாட்டேன். தாண்ட சொல்லி
பல்லு கட்டி நடிக்கிறேன் இந்தாரு அதுக்கு தோதான் மண்டி போட்டுக்கிட்டு என்ன விஷயம் இங்க வந்து என்ன விஷயம் என்ன பண்ணமா தெரிஞ்ச 4 பேரை பிடிச்சி என்ன நானே என்ன பண்ண மறந்துட்டேனடா காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா துள்ளாதது உண்மையாகுமா கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும் காதல் முத்தி போனால் இங்கே சேர வேண்டும் இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும் மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இந்த மார்பில் தாங்க வேண்டும் ஒன்றில் ஒன்றாய் சேர வேணும் உன்னிலை சேர வேணும் புதையிட விடாமல் நம்படாமல் கையாளமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா உன்னை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி சொல்லிட்டேன் என் காதலையும் சொல்லிட்டுங்களா சொல்லுங்க சொல்லுங்க என் காதல எப்படி சொல்ல போறேன் தெரியுமா நீங்க கோவப்பட மாட்டீங்க நான் ஏன் என்கிட்ட- கோவப்படுறேன்? ஆமா அதனால தன்னை நானே நானே நன்னானே நானே தானே நானே நானே நன்னானே கோபக்கார மச்சானம் இல்லே ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானம் இல்லே செய்யும் மச்சானே கோபக்கார மச்சானம் இல்லே ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானம் இல்லே சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை கோபக்கார மச்சானம் இல்லே ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானம் இல்லே தண்ணி போட்டு வந்ததும் இல்லை எங்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்லை தண்ணி போட்டு வந்ததும் இல்லை